எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூந்தல் வளர்ச்சிக்கு கறிவேப்பிலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மாசு போன்ற பல காரணங்களால் உங்களுடைய முடியின் வேர்கள் பாதிப்படையும். கறிவேப்பிலையை சீரான முறையில் எடுத்துக்கொண்டோம்னா முடி வளர்ச்சி அதிகமாகும். நம் முடியின் வளர்ச்சிக்கு கூட கறிவேப்பிலை வெகுவாக உதவுது. ஆரோக்கியமான மற்றும் பிரகாசமான முடியை பெறுவதற்கு இது மிகவும் உதவுது. ரசாயன சிகிச்சைகள், வெப்பமாக்கும் கருவிகள், மாசு போன்ற பல காரணங்களால உங்கள் முடியின் வேர்கள் பாதிப்படையும். இதனால முடியின் வளர்ச்சி நின்று கூட போகலாம். பாதிப்படைந்துள்ள வேர்களை சீர் செய்யும் திறனை கொண்டுள்ளது கறிவேப்பிலை. அதன் காரணம் அதில் உள்ள அதிமுக்கிய ஊட்டச்சத்துக்கள். இவை முடிக்கு நல்லதை அளிக்கும். கறிவேப்பிலை பேஸ்ட்டை நேரடியாக தலை சருமத்தில் தடவி கொண்டோம்னா வேர்களை அது சீர் செய்யுமாமா. மேலும் மயிர்த்தண்டுகளின் வலுவை மீண்டும் வலுப்பெற செய்யுமா. பாதிக்கப்பட்ட முடிக்கு முதலுதவியாக செயல்படும் கறிவேப்பிலை முடியின் வேர்கள் வலுவடைந்து விட்டால் முடியின் வளர்ச்சிக்கும் வேகம் பிடிக்கும். கறிவேப்பிலையை சீரான முறையில் எடுத்துக்கொண்டோம்னா முடி வளர்ச்சியும் அதிகமாகும். கறிவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கூட வளமையா இருக்கு. அதனால அது தலை சருமத்திற்கு ஈரப்பதத்தை அளிக்குது. இறந்து போன தலைச்சருமம் மயிர்த்தண்டை நீக்கவும் பொடுகை தடுக்கவும் இது உதவுது. பதமான கறிவேப்பிலைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் தேங்காய் எண்ணெயில சேர்த்து ஒரு கிண்ணத்துல போடணும். தேங்காய் எண்ணெய் வந்து முடிக்கு நல்லது என்பது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட கறிவேப்பிலை சேரும்போது முடி வளர்ச்சி அதிகரிக்கும். கருப்பு நிறம் அதிகம் காணும் வரை இந்த இரண்டையும் நல்லா கொதிக்க விடணும். அதன் பின்னாடி அது எண்ணெய் குளிர்ந்த பிறகு அதனை எடுத்து உங்கள் தலை சருமத்தில் நேரடியாக தடவிக்கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு அது அப்படியே விட்டுருங்க. அடுத்ததா மிதமான ஷாம்புவை மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த டானிக்கை வாரம் 2 முறை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா வெறும் 15 நாட்கள்லேயே நீங்கள் மாற்றத்தை காண்பீங்க. நிறைய சேஞ்சஸ் தெரியும். இந்த முடி டானிக் முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் முடி நரைப்பதையும் தடுக்குமாமா. முடி வளர்ச்சிக்கு கறிவேப்பிலை எண்ணெயை பயன்படுத்துவது சிறந்த வழின்னு சொல்லலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கொண்டு பேஸ்ட் ஒன்றை தயார் செஞ்சுக்கோங்க. இந்த கறிவேப்பிலை பேஸ்ட்டை தயிரோடு கலந்து முடியின் மீது மசாஜ் செய்யணும். இந்த கலவையை 20 to 25 நிமிடங்கள் வரை அப்படியே விட்டுருங்க. அடுத்ததா மிதமான ஷாம்புவை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாஸ்கை ஒவ்வொரு வாரமும் தவறாம பயன்படுத்திட்டு வாங்க. முடி வளர்ச்சியில உடனடியா பலனை காண முடியும். முடி வளர்ச்சி போக உங்கள் முடியை வந்து நல்ல ஷைனிங்காகவும் மென்மையாகவும் சாஃப்டாகவும் இதை மாற்றும். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.